மக்கள் வெற்றி கட்சியின் சார்பாக அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ்நாடு தேர்வாணையம் டிஎன்பிசியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு குரூப் 2A காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. 814 பேர்களை அறிவித்ததில் மாணவர்கள்லாம் மிகவும் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட பணியிடங்கள் காலி இருக்கும் பொழுது இவர்கள் சொற்ப அளவில் வெளியிட்டு கிட்டத்தட்ட 35 லட்சம் மாணவ மாணவிகள் தினந்தோறும் பயிற்சி எடுக்கிறாங்க. அவர்களின் நலன் கருதி இந்த எண்ணிக்கையை கூட்டணும். நாடு முழுவதும் வேலையில்லா திண்டாட்டம் பெருகி வருகிற இந்த நேரத்தில் வேலைவாய்ப்புக்கு தமிழக அரசு முன்னுரிமை அளிக்கும்னு சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் அறிவித்திருந்தார். ஆட்சி தான் மாறிச்சே தவிர இந்த அதிகாரிகள் டிஎன்பிசியில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் மாறவே இல்லை. ஒரு ஆனுவல் பிளான் போடுகின்ற பொழுது வருடாந்திரம் போட வேண்டும் இவர்களுக்கு. அதனால் என்னவோ 800 பேர் குரூப் 2Aக்கு, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வேக்கன்சிஸ் இருக்கக்கூடிய குரூப் 4க்கு சொற்ப ஒரு 5,000 பேர் 6,000 இப்படியே போட்டு ஒரு அடியாக இப்போ 2026-27 காலி இடங்கள் எடுத்து மொத்தமாக எடுத்தால் வேக்கண்ட்டும் ஃபில்லப் ஆகும். கடந்த 40-50 ஆண்டுகளாக ஒரு துறையில் இத்தனை வேக்கன்சிஸ், அதை தான் இவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அதையும் முழுமையாக நிரப்பாமல் கிட்டத்தட்ட 20-25 லட்சம் மாணவர்கள் எப்படியும் அப்ளிகேஷன் போடுவாங்க. அவர்களிடந்து ஒரு நபருக்கு 1000 ரூபாய் டிஎன்பிசியில் இவர்கள் வருவாயை கணக்கிட்டு இது வேண்டுமென்றே செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதாகத்தான் தெரிய வருகிறது. எனவே இது போன்ற சூழலை நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள். காலி இடங்களை முழுமையாக நிரப்புங்கள். அப்பொழுதுதான் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏமாற்றம் இல்லாமல் அரசு பணிகளை அவர்கள் கிடைக்கும். உடைய டிஎன்பிசி நிர்வாகம் குரூப் 2A காலி இடங்களை அதிகப்படுத்த வேண்டும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.